வணக்கம் மக்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மெயின் ரோட்டில் பிளாக் தண்டரை தாண்டி ரயில்வே தாண்டி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிரீன் ஹில்ஸ் நாட்டுக்கோழி விருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போய் சமைச்சு சாப்பிடுவோம். இன்னொன்று சொல்கிறேன், இதுவும் நம்ம ஹோட்டல் தாங்க. வாங்க. உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியுமே திருப்பி போடுறானே. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நம்ம இங்கே எதுக்கு போகிறோம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்ட்டு. இங்கே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். எல்லாருமே நல்ல ஃபுட்டு ஆல்ரெடி கிடச்சிட்டு இருக்காங்க. நல்ல மாஸ்டர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. ஆர்டரின் பேரில் நிறைய சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு தடவை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். திரும்ப சாப்பிடுவீங்க. இன்றைக்கி நானே வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைம் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் தாளிப்பு, லெமன், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், அவ்வளோதாங்க. பாருங்க, நீங்கள் என்னை ஊர் சுற்றி தான் பார்த்துருக்கீங்க, சமைச்சு பார்த்தது இல்லையே. நான் சமைச்சதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தது இல்லையே. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் பெரிய அளவில் ஒரு சமைச்சு எல்லாத்துக்கும் இலவசம் பிரியாணியும் போட போகிறோம். சீக்கிரமே வருது அந்த வீடியோ. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து 2 கிலோ பிரியாணி. மக்களே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுறோம். அந்த தாளிப்பை போட்டுக்கலாம். கிராம்பு வெடித்த உடனேயே இந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டணுங்க. நல்லா நைஸாக வெட்டி அதை பூ மாதிரி அப்படியே தூவி விடுங்க. ஒரு 2 கிலோ பிரியாணி நம்ம செய்ய போகிறதுனால ஒரு 4 பெரிய வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம். ஓட்டு வீடு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், நான் வாழ்ந்துருவேன். வேற ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எந்த பொருள் இருக்குல்ல, நம்ம எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சமைப்போம். சரிங்களா? அது எங்கேனாலும் திடீர்னு இப்போ கேஸ் இல்லைங்களா, கல்லை கொட்டி நம்ம சமைச்சிருவோம். அடுப்பே இல்லைங்களா, பாத்திரமே இல்லைங்களா, அப்பயும் நம்ம சமைக்கிறோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் எப்படின்ற சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். திடீர்னு ஆனால் காட்டுக்குள்ளே மாட்டிட்டோமா, அங்கேயும் நம்ம சர்வை பண்ணுறோம். ஆடம்பரமான மாளிகையில் இருக்கோமா, அங்கேயும் நம்ம சர்வை பண்ணுறோம். நான் வந்து என்னமோ உங்களுக்கு பெருசாக புத்திமதி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து 1000 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன், 10 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன். அதே இது காசு இல்லைன்னா சாப்பிடாம இருப்பேன். அதையும் சொல்லிடுறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டு நல்லா இந்த இது வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குனு ஒரு சில டைம் கருகிடும். ஒரு கை புதினாவை அப்படியே போட்டு விட்டு பொருளை போட்டிங்கன்னா அந்த பொருள் வேகிறது கருகிறது எல்லாமே நின்றுங்க. இப்போ வெங்காயம் அந்த தக்காளி போட்டுடுறோம். தக்காளி போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடுறோங்க. வதங்கின உடனே அந்த அரிசியை வந்து உலை ஊற்றி விட்ருங்க. ஜீரக சம்பா அரிசிங்க. நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. 2 கிலோவுக்கு தேவையான பிரியாணி மசாலா இதை அப்படியே போடுங்க. மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 20 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1.5 கை போடுங்க, போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு மல்லி கொஞ்சம் ஒரு 1/2 கை மல்லி வந்து ஃபஸ்ட்டு புதினா போட்டுடணும். புதினாவில் பச்சை வாசம் அடிக்கிறதுனால மல்லி வந்து லாஸ்ட்டாக இப்படி போடுங்க. மல்லி இப்படி போட்டுட்டு வதக்கி விடுங்க. சிக்கனை போடுங்க. இந்த லெக் பீஸ் எதாவது இருந்தால் அதை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. லெக் பீஸ் வந்து கலண்டுரும் பார்த்துங்க. சிக்கனை போட்ட உடனே நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோங்க. 1 கிலோவுக்கு வந்து 1 கை உப்புங்க. நம்ம வந்து 2 கொஞ்சம் பிடிக்காமல் இது கரண்டி அது பெருசாக இருக்குங்க. அதனால் இந்த கரண்டி கொஞ்சம் சொல்லி தோது. நம்ம இன்றைக்கி அதிகமான ரைஸ் தான் அதிகமாக போடுறோம், சிக்கன் கம்மியாக தான் போடுறோம். ஏதாவது அரிசியை வந்து ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. அளந்து அதுக்கு வந்து 1க்கு 2 தண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, உலை தக வேணும் கொதிக்கிறது. இப்போ அரிசி போடும் போது கம்மி பண்ணிக்கோங்க. இதை கம்மி பண்ணிவிட்டு மசாலாலாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணி விடுங்க. தம்மு போடும்போது இது இருந்ததுன்னா அப்படியே கசக்கி விடும். ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான். இந்த பாருங்க, லைட்டாக அது மேலே வரணும். தகன்னு தண்ணி உடனே சுண்டிடும். அப்புறம் சோறு வேற வேறையாக மாறிடும்.
லெமன் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அப்படியே லைட்டாக தீயை சின்னதாக வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க மக்களே. இலை நல்லா தண்ணி எல்லாம் வற்றினோடனே நல்லா லைட்டாக மேலே மல்லிப்பூ நான் போட்டு விட்டு இலையை போட்டு விட்ருங்க. இலையை போட்டுட்டு நல்லா அடுப்பு கங்கு அப்படியே மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் தம்முங்க. 20 நிமிஷம் அப்படியே மறந்துடுங்க அந்த பிரியாணி. நல்லா அடுப்பு கறி மேலே நல்லா தகன்னு தம்மு உடச்சாச்சுங்க. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மேலே இலையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எப்படி தம் ஆயிருக்குன்னு. எடுங்க, இப்போ தான் மாஸ்டர் டச்சு. தம் உடைக்கிறதுல தான் இருக்குங்க மாஸ்டர் டச்சு. பாருங்க, நோ தண்ணி இன்னும் எதுவும் இல்லை. வாங்க மக்களே, நம்ம ஏதேது என்ன டேஸ்ட்ல இருக்கு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். மதுரை மிளகாய் கறி, இது நல்லெண்ணெய் சுக்கா. மதுரை மிளகாய் கறிங்க. அப்படியே கும்முன்னு ஏறுதுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்கள் மதுரை மாஸ்டர் செஞ்சதுங்க. அதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது நண்பர்களே, மக்களே. வந்துடுவாங்க, ஒரு தடவை வந்துடுங்க. நீ முன்னாடியே சொன்னால் கூட இங்கே அவங்களுக்கு ஆர்டர்னு பேரில் சமைச்செல்லாம் கொடுப்போம் நாங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், அருமையான சுவை. அடுத்து நம்ம மதுரை மட்டன் கூட்டுக்கறி. பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம ஊர் பாஷையிலே இருக்கும். மதுரை ஐட்டம் இல்லையா. அடுத்து சிக்கன் கூட்டுக்கறி. வாசம் கமகமகமான்னு இருக்குங்க. கமகம கலர் பார்த்தீங்களா, நல்ல ட்ரெடிஷ்னல் கலரு, ட்ரெடிஷ்னல் பொருள். அருமையாக இருக்குது, ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு வேறு சாப்பிட்றேன். இது ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் மாஸ்டர் நல்லா இன்னும் இதை டெவலப் பண்ணி வச்சுருக்காரு வேறு லெவலில். இது நான் செஞ்சது. நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. பிரியாணி பார்க்கலாம். பக்குவத்தை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஒரு மாஸ்டர்னால் ஃபஸ்ட்டு பக்குவத்தை பார்க்கணும். அப்படி பிடிச்சா பிரியாணி நிற்கணும். நிற்கிதா அவ்வளோதான், பிரியாணி நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேரில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ எனக்கு 1 கிலோ நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க, 1 கிலோ பிரியாணி செஞ்சு கொடுத்துருங்க, இல்லை 1 கிலோ எனக்கு மதுரை சுக்கா செஞ்சு கொடுத்துருங்க, மிளகாய் கறி செஞ்சு, அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. ஒரு குடும்பம் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா மக்களே. நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டுட்டு 4 பேர்கிட்ட சொன்னால் போதுங்க. நன்றி.